இன்னைக்கு வாங்க நம்ம முடக்கத்தான் கீரை தோசை சுட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். முடக்கத்தான் கீரை ஒரு பிடிச்சு பிடி கீரையை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரே 1 டீஸ்பூன், அதை விட கம்மியாக கூட எடுத்துக்கோங்க, மிளகு ஜீரகம் எடுத்துட்டு 2 பல்லு பூண்டு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. தோசை சுடுறதுக்கு இட்லி மாவோ தோசை மாவோ எந்த மாவோ, ஒரே மாவு தானே ரெண்டுக்கும். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறோம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவில் கலந்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, என்னோட ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இப்போ இதை இந்த மாவில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுது இந்த மாவில் கலந்துக்கலாம். இப்போ அரைச்சதை நல்லா இந்த மாவில் கலந்துக்கிறணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. தோசைக்கல்ல அடுப்பில் காய வச்சிருங்க. இப்போ தோசை எடுத்து ஊற்றலாமா? இப்போ ஒரு கரண்டி மாவை எடுத்து தோசையை ஊற்றணும். அப்படியே நல்லா மொறுன்னு வரும். உங்களுக்கு இந்த வெங்காயம்லாம் போட்டு அரைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி இதில் அப்படியே தோசையை ஊற்றி விட்டுறலாம். இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இல்லையா நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிச்சிருந்தா நெய் ஊற்றிக்கோங்க, இப்போ இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா மொறுன்னு வரட்டும். இந்த தோசை பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. எங்கே மூட்டு வலி அதாவது கேட்கும் இந்த தோசை. ஏன்னா நான் எனக்கு கால் வலி முட்டு வலி வந்தப்போ நான் இந்த தோசை இல்லை சூப்பு இதெல்லாம் போட்டு குடித்ததுனால நல்லா இருந்தது. அதனால தான் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த தோசை பார்த்தீங்கன்னா மொறுன்னு வெறுவாயிலே சாப்பிட்லாம். எந்த ஒரு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. நல்ல மாவு கொஞ்சம் கெட்டியாக வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா மொறுப்பு அப்படியே ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். நம்ம மாவை தண்ணியாக கரைச்சி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தோசை சுடும்போது மொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மொறுப்பு இல்லாமல் நமுத்து போயிடும். அதனால் மாவை கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிடுங்க, நல்லா மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி இதே அளவோட நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை. நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. தோசை பாருங்கள் எப்படி எலும்பி வருதுன்னு அப்படியே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துடலாம். தோசை நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எப்படி மொறுன்னு இருக்குன்னு பார்க்கும்போதே தெரியுதுங்களா? இப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போடுங்க. தேங்க்யூ.